வெல்கம் டு வீடியோ. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு எலியாஸ் கடை ரூட், எலியாஸ் கடை டு குளப்பள்ளி ரூட், அதில் தான் நம்ம பைக் ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதான் இன்றைக்கி. ஸோ உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்காட்டி மன்னிச்சிக்கங்க, ஏன்னா மைக் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. நான் கோப்ரோட டிஃபால்ட் ஆடியோவில் தான் பேசிகிட்டு இருக்கேன். அதுவும் வந்து செஸ்ட் மவுண்ட் தான் போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சம் கீழே இருக்கும். ஹெல்மெட் மவுண்ட்டும் இன்னும் வாங்கலை நான். ஸோ போகலாமா கைஸ்? இந்த ரூட்டு வந்து செம்மையான ஒரு ரூட்டு. ஃபுல்லாக அப்படியே நம்ம தூண்டி ரூட்டு மாதிரியே தான் இருக்கும். தூண்டி மீன்ஸ் உங்களுக்கு தெரியாது, நான் எங்கள் லோக்கல் பீப்புள்ஸுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ரெண்டு சைடும் வந்து மரம் நிறையா இருக்கும். அந்த ரோடுமே அவ்வளோக்கு வெயில் அடிக்காமல் ஒரு சில்லிங்கான கிளைமேட்டில் தான் இருக்கும் எப்போதுமே. ஆனால் இப்போ வந்து நம்ம அங்கிட்ட ஒரு ஷார்ட்கட் போட்டாங்க, மேங்கோரஞ்சிலேருந்து குளப்பள்ளி வர்ற மாதிரி. ஸோ அதனால நம்ம லோக்கல் ஜீப்பு, பைக்கு எல்லாமே அந்த சைடு தான் போகிறாங்க. ஸோ இந்த சைடு வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து பஸ்ஸு பார்க்கலாம். பஸ்ஸு அப்புறம் பெரிய பெரிய வண்டி அதெல்லாம் பார்க்க முடியும். நம்ம இந்த மாதிரி எப்போயாச்சும் நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல வந்து. ஸோ அதனால நேற்று வந்து பார்த்துட்டு ஸ்கூட்டியில் வந்தேன், நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதனால திரும்பி ஒரு வீடியோவை எடுத்துடலாம் சொல்லிட்டு திரும்பி பைக் எடுத்துகிட்டு வந்தேன். கொஞ்சமா எனக்கு ஆடியோ தான் எப்படி கேட்குதுன்னு தெரியல. ஆக்சுவலி ஆடியோ எப்படி இருந்தாலும் போட்டுருவேன், ஆனால் கூடிய சீக்கிரம் ஒரு மைக் ஒன்று வாங்கணும். மைக் இல்லாமல் மைக் போட்டால் தான் கரெக்டான குவாலிட்டி வரும். இப்போ வந்து நம்ம இந்த காற்று வருதா, அதுக்கும் நம்ம இது ஃபில்டர் எதுவுமே போடலை. ஸோ அதுவுமே நம்ம நாய்ஸை பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகும். இந்த பெண்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், அப்படியே ஒரு எஸ் பெண்டு மாதிரி வளைஞ்சு. நேற்று வந்துட்டு இருக்கும்போது நான் ஸ்கூட்டியில் வந்துட்டு இருந்தேன். அப்போ இந்த இடத்துல தான் கொழுந்து முட்டை மேலேருந்து சல்லுன்னு போட்டாங்க, தூக்கி போட்டு அந்த ஒரு அக்கா வந்து தூக்கி போட்டு ஓடி வந்தாங்க. நான் அங்கேருந்து ஸ்கூட்டியில் வரனால நான் அப்புறம் பார்த்து அவங்க சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டேன். இந்த பார்த்தீங்கன்னா பஸ்ஸு இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட டைம் இங்கே வந்து பஸ்ஸு வந்து அவ்வளோக்கு இது இல்லை, ரோடு கம்மினால. அவங்க எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. நான் ஏதோ அவங்க திருப்புறாங்கன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தால் அவங்க என்னைய பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரோடு வந்து அகலம் கம்மினால இங்கே வந்து மோஸ்ட்டாக பஸ் ஓட்டுறவங்க ரொம்ப கஷ்டம். அதுலேயுமே அவங்க மெயின்டைன் பண்ணி ஓடிட்டு வராங்க. அந்த வேலையில் இவங்க பாராட்டி ஆகும். ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. மோஸ்ட்டாக நான் ஏகப்பட்ட வாட்டி இப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு திடீர்னு ரெக்கார்ட் ஆகாது, ஆனால் நான் பேசிகிட்டு இருப்பேன்.
அந்த மாதிரி ஏகப்பட்ட மாதிரி நடந்திருக்கு. அதெல்லாம் ஒரு இரிட்டேட்டிங் மூமெண்ட்டே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து எலியாஸ் கடட்டும் நம்ம வீடு வர தான் போக போகிறோம். அதான் என்ன இன்னைக்கான வீடியோ இருக்கும் போது. பஸ் வந்தால் கண்டிப்பாக கீழே இறங்கியே ஆகணும், இல்லாட்டி ரோட்லாம் போகவே முடியாது. அந்த அளவுக்கு இங்கே ஒரு ரோடு ரொம்ப சின்னதாக சொல்லலாம். அப்புறம் இந்த மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராண்டிஸ் யூக்காலிப்டஸ் மரம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் நம்ம அந்த தைலம் எடுக்கிறாங்க இந்த மரத்தில். வரும்போது பெட்ரோல் ஒரு பாயிண்ட் காட்டுச்சு, இப்போ அதுவும் இல்லை. ஆக்சுவலி சொல்ல போனால் வீடியோ எடுக்கிறதுக்காக இப்போ நான் எடுத்துகிட்டு வரேன் வண்டியை. நான் பைக்கில் இதுவரை பிளாக் போட்டதில்லை, அதனால் சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்தேன். ஸோ அதுவே ஒரு நான் டெஸ்ட் பண்ண அந்த வீடியோவில் வந்து வாய்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. இதில் எப்படி இருக்குன்னு தெரியல, இருந்தாலும் நான் அப்லோட் பண்ணுறேன். கேட்கணுங்கிறதுக்காக தான் லவுடாக பேசிகிட்டு இருக்கேன் நான். வீட்டு பக்கத்தில் உள்ள ஏரியாலாம் நம்ம நிறைய வாட்டி சுற்றி இருப்போம். நம்ம நைட் டைமில் வந்தால் கூட எந்த இடத்துல எந்த குழி இருக்குது, எந்த இடத்துல எப்படி பெண்ட் இருக்குன்னு கரெக்டாக சொல்லுவோம். அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்க ரூட் தான் இது. பாட்டில் அது 2-3 நாள் அதே பாட்டு தான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, திரும்ப திரும்ப திரும்ப. அது ஒரு மோட்டிவேஷனான பாட்டு. இனிமேல் எல்லோரும் ஜிம் போனால் அது அர்ஜுனரி வெளில அது எப்போதும் இருக்கும், பட்டு அது கூடயே இந்த பாட்டு இருக்கும் மோஸ்ட்டாக. Okay guys, I'm ending this video here. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.